இசக்கியும், காயத்ரியையும் அன்னபூர்ணி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இசக்கியும், மகாவும் ஒரு பிளான் போடுறாங்க. அதுபடியே காயத்ரி தூங்க போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில இங்க இசக்கி வந்துட்டு ஒரு கிளாஸ்ல பால் கொண்டு வர்றாங்க. பால் கொண்டு வந்துட்டு, "இந்தா காயத்ரி இத குடி" அப்படிங்கிறாங்க. "எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொன்னதும், இசக்கி இருந்துட்டு, "இது உங்க அம்மா தான் குடுத்தாங்க. நீ குடிச்சிட்டு தூங்க சொல்லி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் காயத்ரி, "அம்மா தான் குடுத்தாங்களா? சரி அப்ப நான் குடிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி குடிச்சிடுறாங்க. கடைசில அந்த இசக்கியும், மகாவும் சேர்ந்து அந்த பால்ல தூக்க மாத்திரை போட்டுருக்காங்க. காயத்ரி மயக்கத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இசக்கி காயத்ரி கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. தப்பா நடந்துட்டு மறுநாள் காயத்ரி தூங்கி எந்திச்சு பார்த்தா, "என்ன ட்ரெஸ் எல்லாம் கலஞ்சிருக்கு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ஒரே பதட்டத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இசக்கியும் பக்கத்துல படுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காயத்ரி ஒரே அழுக. "எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க காயத்ரி. அந்த நேரத்துல பைரவி வர்றாங்க. பைரவி, "என்ன காயத்ரி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த இசக்கி என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பைரவி, "இசக்கி நீ உன்ன நான் ஏற்கனவே சொன்னேன்ல, காயத்ரிக்கு பக்கம் நெருங்காத. அப்படி நெருங்குன, உன்ன சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண?" அப்படின்னு பைரவி இசக்கி கிட்ட கேட்குறாங்க. உடனேவும், நான் ஒண்ணும் பண்ணல. அவ தான் நைட்டு தூக்கத்திலேயே என் பக்கத்துல படுத்தா. எப்படியோ நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு, "என்னன்னா நம்ப சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி செம கோவமா இசக்கிய போட்டு ஒரு அறை அறையிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.